சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியாராகிய அருள் பணியாளர்க்கே ஆரைக்கு சாமியின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணக ஆட்சியில் பங்கு பெற்று என்றும் மக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள்.
மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. இளைப்பாறச் செய்கின்றார். ஆண்டவர் என் நாயன். அருவிக்கு கூட்டி செல்கின்றார். ஆண்டவர் என் நாயன். எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார். ஆண்டவர் என் நாயன். எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். ஆண்டவர் என் நாயன். ஆண்டவர் என் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன் எனக்கு குறையில்லை. நேரியவர் நேரிய வழியில் என்னை நடத்தி செல்கின்றார். ஆண்டவர் என் நாயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என் நாயன். நடக்க நீந்தாலும் பயமில்லை. ஆண்டவர் என் நாயன். ஏனெனில் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் என் நாயன். ஆண்டவர் என் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன் எனக்கு குறையில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனில் இளைப்பாறுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் விண்ணரசின் மாட்சியை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அம்மா
ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 33 துவங்கி 39 முடிய. நண்பகல் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு எல்லோயே எல்லோயே லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டு இருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த 101 தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா என்னை ஏற்றருளே, இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே. இறைவா என்னை ஏற்றருளே. திருப்பற்றில் பிரித்து வந்து அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். திருவிழவை பாரம்பத்தில் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்க மாறும். நிலை நிறுத்தி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய மர நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உமடியாராகிய அருட்பணியாளர் K.A. ஆரைக்குசாமிக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படியே நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கேற்ப மண்ணினின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் திருமாலின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எடுத்து
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, இரக்கமுள்ள தெய்வமே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய புனிதமான திருச்சபை தயவாய் நினைவுகூரும். குறிப்பாக அதனை வழிநடத்தி வருகின்ற எங்களுடைய பாப்பரசர் பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பால்சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர்கள், மறைபரப்பாளர்கள், வேதியர்கள், கோவில் பிள்ளைகள், உபதேசிமார், குருமானவர்கள், தேவ ஊழிய பணியாளர்கள், பங்கினுடைய உபகாரிகள், இன்றைய நாளில் இந்த பலிபூசையை கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு மக்கள் அனைவரையும் இவர்களுடைய கருத்துக்களை தயவாய் நிறைவு செய்தரலும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட கேஏ ஆரோக்கியசாமி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டு மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் அர்ப்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று தம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும்.
இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தந்தை கே.ஏ. ஆரோக்கியசாமியினுடைய 40வது நாள் நினைவு நாளில் நம்மிடையே வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி அவருடைய ஆண்மொழி பாற்றிக்காக ஜெபித்து அவர் இந்த மறை மாவட்டத்திற்கு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் எடுத்து கூறிய நமது மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி ஆண்டை அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலிக்கு வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் தந்தை ஏ.வி. ஆரோக்கியசாமி ஆயருடைய செயலர், தந்தை கே.எஸ். ஆரோக்கியசாமி, தந்தை சுரேஷ், தந்தை சேஸ்ராஜ், தந்தை அடைக்கலராஜ், தந்தை ஜான்சன், தந்தை லாரன்ஸ் சகாயராஜ், இவர்களுக்கெல்லாம் உங்கள் சார்பாக என்னை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நிகழ்வுகளெல்லாம் யூடியூப் வழியாக ஆன்லைனில் செல்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தை அந்தோனிசாமி அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை கே.ஏ. ஆரோக்கியசாமியினுடைய இறப்பின் பொழுது ஆயர் தாராள மனதோடு அவரை நமது ஊருக்கு அனுப்பி வைத்தார். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நமது ஊர் பெரியதனக்காரர்கள். இன்றைய நிகழ்வுகளுக்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். என்னை ஊர் பெரியதனக்காரர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திற்கு மேலாக இந்த நிகழ்விலே பங்கு பெற்று தந்தை கே.ஏ. ஆரோக்கியசாமியினுடைய ஆண்மொழி பாற்றிக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமடியாராகிய அருள் பணியாளர் கே.ஆரோக்கியசாமியின் மீட்புக்காக நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமடியார் இவ்வுலகிலும் உடைய அருளுடைய ஆழங்களை வழங்குபவராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எதிர்நோக்கின் பயணிகளாக என்றும் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா,